நீங்கள் எங்கேயாவது யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய யானையை பார்த்தேன். அது ஒரு சின்ன மரக்கட்டையில் ஒரு நூல் கயிறு போட்டு அது காலை கட்டியிருந்தாங்க. நான் அந்த பாகன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இத்த பெரிய யானை, இவ்வளோண்டு நூல் கயிறு, சின்ன கயிறு, அது நம்மளே அத்துப்பலாம், அதை கட்டி சின்ன மரக்கட்டையில் கட்டி வச்சுருக்கீங்க, அத்துக்கிட்டு போயிடாதா அப்படின்னு. அதெல்லாம் போகாது அப்படின்னாரு. அது எப்படி போகாது? அது இப்படி இருந்துச்சுன்னா அந்துடும், இப்படின்னா அது அந்துடும். யானையோடைய சைஸுக்கும் வெயிட்டுக்கும் மம்மத்தான் இருக்குது, அவ்வளோ பெருசா. அது இப்படி காலை ஆட்டுனாலே கயிறு அந்துடும். அது கூட வேண்டாம், இழுத்துக்கிட்டு போயிடலாம். அப்போ அவர் சொன்னார், அது ஆட்டி அறுக்காது அப்படின்னா. ஏன் அறுக்காது அப்படின்னோடனே, அது குட்டியாக இருக்க சொல்ல வந்துச்சுங்க. சின்ன குட்டி, அது சின்ன குட்டியாக இருக்கப்போ அது வந்துச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன கயிற்றுல தான் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மரத்தில் அதை கட்டி போட்டோம். அப்போ அது என்ன பண்ணால் காலை ஆட்டிக்கிட்டே இருக்குமா, அதை அத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்குமா. சின்ன வயசு, உடம்புல தெம்பு இல்லை, சின்ன பிள்ளை தானே, பாப்பா யானை, குட்டி யானை. அப்போ அது என்ன பண்ணிச்சு, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு ரைட்டு நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு. அந்த நம்பிக்கை இன்ன வரைக்கும் அந்த கைத்தை தன்னால் அறுக்க முடியாதுன்னு வளர்ந்த யானை நம்புது. இதான் பிலீஃப். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதான். செயினை அறுக்க முடியும்னு அது நம்பிருச்சுன்னா ஒரு செகண்டு பானையெல்லாம் ஏரியாவில் இருக்க முடியாது. அது மரத்தை உடைக்கிற யானை கயிற்றை அறுக்க முடியும்னு அது நம்பலை. கயிற்றை அறுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியில் இருப்பது பலம் அல்ல, நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா அந்த மரத்தை சேர்த்து அதை அடிச்சுட்டு போயிடும். அப்போ when you move that you will understand what kind of a chains that you have tied. நீங்கள் நகரும் போது தான் உங்கள் கால்களை சுற்றி என்ன கயிறு கட்டப்பட்டிருப்பதுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நகராமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செய்கிறதையே நான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளர முடியாது. செய்வதையே திரும்ப செய்து கொண்டிருந்தால் வாழலாம், வளரலாம் முடியாது. காலைல 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அப்புறமா கையில் கட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வடை நட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு நீ நான் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலைல வளரலாம், வாழ்ந்துக்கலாம், வளரலாம் முடியாது. எப்போ உங்களுடைய வழக்கமான வட்டத்தை விட்டு உங்கள் கயிறை அத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு தெரியும். எதெல்லாம் நான் கைவிடணும்னு முதல்ல அப்போ தான் தெரியும். கம் அவுட், தீஸ் ஆர் ஆல் செயின்ஸ். இப்படி யானைக்கு காலில் கட்டின மாதிரி 1008 செயின் நம்மளும் கட்டி வச்சுருக்கோம். அதில் மொதல் செயின் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நம்புகிற செயின். திஸ் இஸ் கால் லிமிட்டட் பிலீஃப். நம்மளால முடியாது. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்துதான் இருக்கு. இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்கள் தான் பறப்பார்கள்னு ஒருத்தர் சொன்னான். மனிதர்கள் எப்படி பறக்க முடியும்? தேவதூதர்களால் தான் பறக்க முடியும் ஒருத்தர் சொன்னான். ஆனால் மனுஷங்களை பறக்க வச்சது யார் தெரியுமா? ரைட் சகோதரர்கள். விமானத்தை அவனுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க, அண்ணன் தம்பி 2 பேர். இதை சொன்னவன் யார் தெரியுமா? மனிதர்களால் பறக்க முடியாது, தேவதூதர்களால் தான் பறக்க முடியும்னு சொன்னது